கல்வி சம்பந்தமா, வேலைவாய்ப்பு சம்பந்தமா, சமூக பார்வை சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா, இலக்கியம் சம்பந்தமா, இது எல்லாம் சேர்த்து பேசுறதுக்காக கூடுறோம். சும்மா கிளிமாவுக்காக சும்மா கட்டி போடுறதுக்காக கூடுறோம். அப்படி கூடுறதா இருந்தா எங்க கூப்பிடாதுன்னு சொல்றேன். நான் மறுபடியும் எல்லா இடத்துலயும் தான் பண்ணீங்க. நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், பேர் அன்போட மகிழ்ச்சியோட தான் சொல்றேன். கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா அமைதியா இருந்தீங்கன்னா எந்த விஷயங்களும் வாழ்க்கை கிடைக்கும். பெரிய அனுபவிச்சு தான் சொல்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படியாப்பட்ட அனுபவிச்ச நீங்க இந்த அன்பு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த அன்பு ஒரு சாதாரணமா ஒரு ஏதோ கூடணும் பேசணும் அப்படின்னு கலைஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்றேன். அமைதியா இருந்தது ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அமைதி தான் உங்களை வலுப்படுத்தும். நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது, உங்களுக்காக ஒரு பேசும்போது, நீங்க என்னைக்கு அமைதியா இருந்து கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை மாறும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம திருப்பி திருப்பி பேசுறத தொந்தரவு பண்ணாதீங்க. ஓகேங்களா? நன்றி. முதல் விஷயம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு எனக்கு நிறைய பேருக்கு போவாங்க. நான் பயப்படுவேன். ஏன் பயப்படுவேன்னா, எனக்கு வேண்டாம் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை நான் இப்போ சென்னையில நான் ரஞ்சித்தனோட மார்கழி மக்கள் விஷயத்தை கலந்துக்கணும். நான் அச்சங்கோயில் மலைகளில் இருந்தேன், அங்க எழுதிக்கிட்டு இருந்தேன். நேற்று கீழே வந்தேன். இன்னைக்கு சென்னைக்கு போகணும். நான் அங்க முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அங்க போராடுறதுக்கான காரணம் ரொம்ப நாளாவே கேட்டே இருந்தீங்க. டார்ச்சர் பண்ணி கேட்டாங்க. கண்டிப்பா நீங்க வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? நடத்தியே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். ரொம்ப அமைதியோடு கவனிச்சு இடத்துக்கு வந்திருக்கேன். இனியெல்லாம் டக்குன்னு எதிர்பார்க்க அத்தனையுமே உடனே பூர்த்தி பண்ண முடியாது. நான் ஒரு ஆத்மாவோட எண்ணிக்கிட்ட விடுறேன். நான் அதோடைய இயக்குனை பார்த்து அதை யோசிச்சு, அதை சிந்திச்சு, அதை பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து எல்லா பக்கமும் சிந்திச்சு அது சரியான முறையில் அப்படின்னு காத்திருந்து அப்படி இப்படியே வாழ்ந்தான் நான். அதனால நீங்க என்கிட்ட இவ்வளவு அவசரமா ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா என்னால செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? ஆனா ஒண்ணு செய்ய முடியும். என்னால என்ன செய்ய முடியும்னா, என்ன எக்கத்திலையும் எந்த நொடியிலையும் உங்களுக்கு விலகாமை சொல்லி உங்களோட உங்களுக்காக சமரசங்களாக நிலையில முடியும். ஏன்னா நான் ஆர்ட் ஃபார்ம் இருக்கேன், அரசியல் இல்லை, நான் ஆர்ட் ஃபார்ம் இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஏன் உங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னா, எப்பவுமே உங்களோட எதிர்பார்ப்பு வேறவங்களா இருக்க. என்னோட எதிர்பார்ப்பு வேறவங்க. என்னோட எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான், நான் என்ன மாதிரியான மனநிலையில, என்ன மாதிரியான அரசியல் பார்வையில, என்ன மாதிரியான தத்துவார்த்த பார்வையில இயங்குகிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே நீங்க பாராட்ட கற்றுக்கொண்டு, நான் அம்பேத்கரியவாதி, நான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு பெரியாரியவாதி. எனக்கு நான் மானுடத்தை தான் பேசுவேன். என்னை குறிப்பிட்டா நான் சாதிக்கு எதிரான ஓட்டுவேன், சாதிக்கு எதிரான ஓட்டுவேன் அப்படிங்கிறத சாதி ஆதிக்கம் நிறைந்த இடத்துல சொல்றது ஒரு தைரியம் இருக்கணும். ஆனா நம்ம இடத்துலயே சொல்ல வேண்டியது, நான் சாதிக்கு எதிரான ஓட்டுதான். ஏன் நீ சொல்ற அப்படின்னா, நீ எதையாவது எதிர்பார்த்து அதை வந்துடாத. தயவு செஞ்சு நீ ஏமாந்து போயிடலாம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதி கிடைக்கும், சாதி ஒளிமாறு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தே அப்படிங்கிற பேர்லயே மார்க்சியவாதி செத்து போவோம், மார்க்சியவாதி பகை வைப்பான், மார்க்சியவாதி எழுதுவோம். ஓகேங்களா? அதனால நீங்க இருக்க ஏதாவது எதிர்பார்த்து இப்படி கூடுறது, இப்படி கலைகிறது, கத்துறது, துப்பாடு போடுறது எல்லாமே சாதிக்கு எதிராக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். கூடவே அதுதான் ரொம்ப முக்கியமானது. நாம கிட்டத்தட்ட பெரும்பாலும் பட்டு நம்ம அப்பா அம்மாவோட கனவுகள், நம்மளோட வாழ்க்கையில இந்த இடத்த அடையிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் பின்னோக்கி என்னால போக முடியாது. பின்னோக்கி நான் என்ன நினைச்சுக்கேன்னா, எதையாவது என்ன சொல்றது, எனக்கு நிறைய கனவு இருக்கு. உலகத்தோட கடைசி எல்லைக்கு நான் போகணும். உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திரும்பி தான் என்னோட பிரிப்பேர் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஊரு தெரு ஸ்ட்ரீட் பார்ட்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் வாழ முடியாது. நான் இந்த உலகத்தினோட எல்லா ஆசைப்பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். எல்லா கதவுகளையும் உடச்சுட்டு போக ஆசைப்படுறேன். நான் இங்க அடைச்சிட்டு கதவுல சண்டை போட்டுக்கிட்டே நேரம் பத்தாது. என் தெருவில் ஒருத்தவங்க பேசுறான், என் ஊர்ல பேசுறான், நான் சண்டை போட்டுக்கிட்டே நேரம் பத்தாது. நான் இந்த உலகத்தில் வந்தமாக ஆசைப்படுறேன். இந்த உலக மாவட்டத்தில் வந்தமாக ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு முக்கியம் நினைக்கிறேன். அதனாலதான் நான் ஆர்ட் ஃபார்ம் தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சின்ன வயசுலயே 6-7 வயசுலயே போஸ்டர் ஒட்டிட்டேன். 6 வயசுலயே என் ஜாதி என்ன, என் மதம் என்ன, நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, எத்தனையோ தலைவர்களுக்காக ரோட்ல இறங்கி சண்டை போட்டிருக்கேன், ரோட்ல போஸ்டர் ஒட்டியிருக்கேன்.
அரசியல்ல வந்து சொல்றது அரசியல் தான் தீர்வு நினைச்சு ஒரு வேலை மூக்கத்தனமான வேலை செஞ்சுட்டு தான் ஒருத்தர். அதுக்கப்புறம் நான் இப்ப வழி கண்டுபிடிச்சதுதான் இப்ப ஆத்மம். என்னோட ஆத்மாவை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா? இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கிற பற்றி நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த நிறைய தலைவர்கள் இப்போ இருக்காங்க. அவங்களோட போஸ்டர் வெட்டியிருக்கேன், அவங்களுக்காக பேர் இருக்கேன், அவங்களுக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக ஓட்டு கேட்டிருக்கேன், அவங்களுக்காக அடி வாங்கியிருக்கேன், அவங்களுக்காக ரோட்ல தலைநிறுத்தி ஓடி இருக்கேன். அத்தனை தலைவர்கள் எனக்கு பெரிய அபிப்பிராயம். அவங்க மீது நம்பிக்கை இருக்கிறது. அவர் திரும்பி என்னை நல்வழிப்படுத்தினது, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததில்லை, எனக்குள்ள சமுதாயத்தை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு உறுதியை ஏற்படுத்தியதில்லை. அந்த தலைவர்கள் பெரிய பங்கு. ஆனா என்னைக்குமே மறக்க மாட்டேன். அந்த பெரிய பங்கு தான் என்னை இவ்வளவு உத்தேகத்தோட இவ்வளவு தைரியத்தோட சினிமாக்குள்ள நுழைய வச்சு. அப்போ சினிமாக்குள்ள நுழைஞ்சதுனாலதான் இவ்வளவு இவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஸ்ட்ராங்ல தான் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் யாரும் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் படத்தை நான் எடுத்தேன். யாருக்கும் பயந்து நான் இங்கே ஓடி போகுது. நான் யாரும் நான் எங்க வரேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த முதல் படத்தை நான் எடுத்தேன். அதனால எனக்கு எதை பார்த்து யாரும் பார்த்து பயன் கிடையாது எனக்கு. ஆனா மறுபடி சொல்றேன், திருப்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக, என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவ பார்வை மீது, என்னோட சமத்துவ பார்வை மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வில் கொடுத்த அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வியில் எழுப்பீர்கள் என்றால், நான் இங்க யாரா இருந்தாலும் சரி, என் அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமனா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் நிற்க உழைச்சி சாதியின் பக்கம் ஒரு நாள் நிற்க மாட்டேன். அவன் யா வச்சுக்கோ, நீ என்ன பெரிய வேணா எனக்கு பேசு, நீ என்ன வேணாலும் எனக்கு எதிர்பார்க்க, நான் ஒரு நாள் சாவ கடைசி நொடி வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒருபோதும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், என்னைய நீங்க எதையாவது சொல்லி மகன் கிடைச்சிடலாம், நீங்க கேள்வி பார்க்கலாம், நீங்க தசை திருப்பிடலாம், இந்த பக்கம் எடுத்துடலாம், எதையுமே யோசிக்காது. நான் முழுக்க முழுக்க வாழும் கடைசி நொடி வரைக்கும் என் கலையின் வழியாக ஒருவேளை அரசியலுக்கு வந்தாலும், ஒருவேளை அரசியல் ஈடுபட்டாலும், ஒருவேளை இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்த்து ஒழிஞ்சு என்னோட சாதியை எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கின்ற அந்த சமூகத்துக்கு இருக்கிறது, அதை காட்ட வேண்டியது, அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கடமையாக இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது வேறு அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறதுதான் எனக்கு முக்கியமானது. அதுக்காக என் வாழ்க்கை நாள் வரைக்கும் நான் போராடுவேன், பேசுவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், பகை எழுதுவேன். ஓகேங்களா? இது ஏன் சொல்றா, நீங்க இவ்வளவு பேர் கொட்டிருக்கீங்க, எனக்கு பயமா இருக்கு. இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி, ஒவ்வொருத்தர் போட்டோ போடும்போது, ஒவ்வொருத்தர் மாலை போடும்போது, ஒவ்வொருத்தர் கைகளை பிடிக்கும் போது, ஒருத்தர் மொட்டை கொடுக்கும் போது, ஒருத்தர் கெட்டி பிடிக்கும் போது, இல்ல கத்தும் போது என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எப்ப முடிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு பயமா எனக்கு இருந்தது கிடையாது. இப்படியாப்பட்ட உணர்வுகளை எப்படி மனைமாற்றம் செய்வது, எந்த பக்கம் திருப்புவது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு யோசனை ஓடிட்டே இருக்குல்ல, எனக்கு அப்படின்னா ஒரு யோசனை வரல. இவங்க என்னை பிடிச்சு கொண்டாங்களோ அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஓடிட்டே இருக்கு. என்னைய பிடிச்சிக்காம ஏதாவது கொஞ்சம் போவாங்க, என்னைய தயவு செஞ்சு சொல்றேன், எப்பவுமே என்னோட படங்களை பாருங்க, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. என்னை புரிந்து கொண்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஓகே, இவன் சொன்னதான் கரெக்ட் தான், இவன் பேசுவதுதான் நிலையானது, இவன் பேசுவதுதான் உண்மை, இவன் பேசுவதுதான் ஆழம், இவன் பேசுவதுதான் சரியான வாழ்வுக்கான தீக்குடி நம்புனீங்க அப்படின்னா, அதுதான் சரியான கனவு நீங்க நம்புனீங்கன்னா அப்ப எடுத்துக்கோங்க. சும்மா சினிமாவுக்கு சினிமா மூலமா நான் வந்திருக்கேன், சினிமாங்கிறது எல்லாருமே சென்றடையுது, சினிமா மூலமா எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு, நான் சினிமா பயங்கரமா பண்றேன் அப்படிங்கிறதுக்காக உங்க ஆளு இல்ல ஊரை போடுறதுக்கேன் இல்ல சாதியில போடுறதுக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டோம்னா அது எனக்கு பெரிய அசுத்தம், எனக்கு பெரிய அருவம். ஏன்னு கேட்டா சாதியின் பேரை எடுத்துக்கொள்ளாதீர்கள், சாதியின் பேரை எடுத்துக்காதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா யாரையும் நம்பி சினிமாவுக்கு வரல. நான் 19,400 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு ஓடி ஒரு பையன் இந்த உலகத்தை எதிர்த்து, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் எதிர்த்து அவங்களோட உரையாடி, அவனோட நட்புறவாகி, அவங்களோட பேசி பழகி எடுத்து நான் வந்திருக்கேன். என்னை புரிய வைத்து என்னை அவங்களோட சேர்ந்து என்னை பூச்சி போன்னு சொல்லி என்னோட கலையை, என்னோட அரசியல், என்னோட வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி உரையாடி இந்த இடத்துல நான் வந்திருக்கேன். யாரோட சண்டையிட்டு யாரோட கழுத்தை பிடித்து நெருக்கி இந்த இடத்துல நான் வரல. எல்லோரும் உரையாடி, எல்லோரும் பேசி அவங்களுக்கு என்னை புரிய வைத்து, என் பக்கம் இருக்கும் நியாயத்தை, என் பக்கம் இருக்கும் அறத்தை,
என் பக்கம் இருக்கும் கேள்விகளை, என் பக்கம் இருக்கும் கோபத்தை, என் பக்கம் இருக்கும் ஆத்திரத்தை, எல்லாவற்றையும் சமரசம் இல்லாம எல்லாவற்றையும் தேர்ந்த மொழியில, தேர்ந்த பார்வையில அத்தனையும் வாசத்துக்கு கிட்டத்தட்ட 18 வருஷம் தவ வாழ்க்கை, கிட்டத்தட்ட 20 வருஷம் என் வாழ்க்கைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கேன். இது அத்தனையும் தப்பு தூக்கி போட்டு போக நான் விருப்ப மாட மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நேசிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நேசம் எல்லா மனிதனுக்குமான நேசமா இருக்கும். இந்த பிரியம் எல்லாருக்கும் சாதி, எந்த சாதி இல்லாம எங்கெல்லாம் யார் எதிர்மொழியாக ஒடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் வாய் சொல்லுவார். அவங்க சாதி சொல்றது எனக்கு நான் மேடை பேச்சாளர் பேசுவேன். எனக்கு இவ்வளவு நேரம் நீங்க பண்றதை பார்க்க எனக்கு ஒரு ப்ரெஷர், எனக்குள்ள வந்து ஒரு ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? நிறைய உங்களுக்கு கேட்டுட்டே இருக்காங்க. நிறைய உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, கூடுவாங்க, பாட்டு போடுவாங்க, மழை போடுவாங்க. ஏன்னா எல்லா சினிமாக்காரரும் என்ன செய்யறாங்க நமக்கு தெரியும். தன் சினிமா வெளிச்சத்தை பயன்படுத்தி, தன்னோட சினிமா பவரை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் தோணக்கூடிய ஆசை இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தோண முடியுது. அப்படி ஆசை எனக்கு தோணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி ஆசை எனக்கு தோணுச்சுனா கூட, அதுல ஆசை வந்துச்சுனா கூட அவன் அகத்தின் பக்கத்தால போன ஒழிச்சு என்னோட சுயத்தின் பக்கம் வைக்க விரும்புறாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஒரே நல்ல விஷயம் தான், நான் என்னோட படைப்பில சமசமாக எழுதிட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கையை எல்லா மனுஷங்களுக்குமா கடத்துவதற்கு என்னோட வழியை, என்னோட காவலை, என்னோட பிரியத்தை, என்னோட அரசியலை இந்த உலகத்தின் கடைசி மனுஷங்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு மொழியில படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி மார்க் செல்வராஜ் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். மார்க் செல்வராஜுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கலாம். மார்க் செல்வராஜ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, மார்க் செல்வராஜ் அப்படி பண்ணலாமே, மார்க் செல்வராஜ் இப்படி பண்ணலாமே அப்படின்னு நிறைய தோணிக்கலாம். அந்த மார்க் செல்வராஜ் 20 வருஷமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு, தன்னை என்ன சொல்றது ஒழித்து வைத்துக் கொண்டு, முழுக்க அத்தனை கற்று ஒரு வெளிப்பீட்டோட கூட வந்திருக்கிறாங்க. சாதிக்கு எதிரான ஒரு போரை நிகழ்த்துவது, சாதிக்கு எதிரான ஒரு போரை, சாதிக்கு எதிரான ஒரு சபை கலை எப்படி நிகழ்த்துவது என்று கொஞ்சம் கொஞ்சமா அணுவா யோசிச்சு இடத்துக்கு வந்திருக்கேன். சும்மா நேரத்துக்கு வரல, சாதாரண நேரத்துக்கு வரல. அங்க வந்து முடியாது. ஒவ்வொரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகும் போதும், நான் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது சென்சார் போகும்போது அவ்வளவு பயம் வரும். எந்த டைரக்டருக்கு அவ்வளவு பயம் இருப்பான்னு தெரியாது. ஏன் படம் ஒவ்வொரு மாசம் சம்பாதிக்குமான்னு கிடையாது. இந்த படம் என்ன மாதிரி அதிகம் உண்டாகும், இந்த படத்தை பார்க்க நம்ம பார்வையாலும், இந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பேசுவாங்க, என்ன யோசிப்பாங்க, நம்ம மீதான எப்படி எல்லாத்தையும் யோசிச்சு படம் இடத்துல இருக்கு. அதனால சாதாரணமா நீங்க அசைச்சு பார்த்துக்கலாம், சாதாரணமா நீங்க மாற்றிடலாம், சாதாரணமா நீங்க விரட்டிடலாம்னு யாரும் நினைக்க முடியாது. அப்படி நினைக்க நான் புரிஞ்சிக்க மாட்டேன். மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த கருத்துமே இல்லை, எல்லாமே படத்திலே இருக்கு. எங்கிட்ட சொல்றது ஒரே ஒரு கருத்து என்னன்னா, என்னை நீங்க நேசிப்பவர்களாக இருந்தாலும், என்னை உங்களுக்கு பிடிக்கும் என்றால், என்னோட அரசியலை புரிந்து கொண்டு அதை நீங்க செயல்படுறது என்னோட ஆசை. என்னோட அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் இன்னால் என்பதற்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது எந்த உடன்பாடும் கிடையாது. நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். நான் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு சினிமா ஆர்வம் இருக்கு. நான் பாட்டு எங்கி போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த உலகத்தில் அத்தனை மக்கள் இருக்காங்க. அத்தனை மக்களுக்கு நான் சினிமாவை எடுத்து போய்கிட்டே இருப்பேன். நான் சினிமா எடுத்து போய்கிட்டே இருப்பேன். அந்த சினிமா பேச நான் யாரும் அப்படிங்க ஒரு நாள் மறக்காதீங்க. ஏன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க நீங்களும், அதே மாதிரி எமோஷனல் தான் நானும். என்னோட எமோஷனல் ஒரு புள்ளியில இணையணும். ஒரு புள்ளியில இணைஞ்சாதான் அதுக்கு மகத்துவமான மரியாதை கிடைக்கும். ஒரு புள்ளியில இணையாம நீங்க ஒரு புள்ளியிலையும் நானும் ஒரு புள்ளியில இருந்துக்கிட்டு ஹாய் கலோன்னு சொல்றதுல ஒரு புள்ளியும் கிடையாது. எங்களோட அண்ணன் எங்களோட தம்பி சொல்றது ஒரு புள்ளியும் கிடையாது. இது யாருக்காக பேசலாம், எதுக்காக பேசலாம், பேசுவதன் மூலமாக என்ன நிகழும், அந்த நிகழ்வின் மூலமாக என்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த மாற்றங்கள் யாருக்கானது, அப்படி நிகழக்கூடிய மாற்றம் நம் சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம செயலாற்றுவோம். இங்க அதை மட்டும் கேட்டா பண்ணுங்க. எனக்கு என்ன பேசுறதுல அவ்வளவு எமோஷனலா இருக்கு. ஏன்னா உங்க முகங்கள்ல அவ்வளவு பெரிய தவிர்த்து இருக்கு, உங்க முகங்களுக்கு பெரிய இயக்கம் இருக்கு. அதை என்ன புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒரு ஆசிர்வாதியா இல்லை, எனக்கு இன்னும் அந்த முடியல. நான் ஒரு ஆத்மா பையன். மறுபடியும் சொல்றேன், உங்க பிரியத்துக்கு நேசத்துக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சொல்றேன், திருப்பி சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றதுதான், என் சினிமா
உனக்கு போதை கொடுக்கக்கூடாது, நீ கத்துறதுனால உனக்கு துணி கிடையாது, தெரியுமா புரிஞ்சுக்கோ. அமைதியா இது, அமைதியா பேசு. நீ பேசுறது கேட்க மாட்டேங்க, நீ சும்மா கத்திக்கணும் ஆக போகுது, கையை ஒன்றும் ஆக போகுது. நான் நம்பிக்கையே சொல்லுவேன், நான் உனக்கு தனித்தனியா பேசுறது தயாராக இருக்கேன், தனித்தனியா பேசுறது தயாராக புரிஞ்சுக்கோ.